இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, நாம் வாழ்க்கையில கடைபிடிக்கிற காரியங்களை பார்ப்போம். அது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது: தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அசுவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான் என்று வேதம் தெளிவாக எழுதப்பட்டு இருக்குது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் அவிசுவாசிகள் என்று அழைக்கப்படுவோம். அதாவது கிறிஸ்துவை விசுவாசிக்காத மற்ற எல்லாருமே என்ன செய்யணும்? அவிசுவாசிகள். விசுவாசிகள் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அநேக பேர் என்ன செய்யல? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனுடைய பாவத்துக்காய் இந்த பூமியில ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசிக்கிற எல்லாருமே விசுவாசிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா வேதத்தை பாருங்க, பிரபஞ்சத்தின் தேவனானவன் அறிய விடாதபடிக்கு, இயேசுதான் அப்படின்றத அறிய விடாதபடிக்கு, மேசியா இவர்தான் அப்படின்ற அறிய விடாதபடிக்கு கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான், சிந்தையை குருடாக்கி வைக்கிறான், இருதயத்தை குருடாக்கி வைக்கிறான். ஏன்னா அவரை அறிய விடாதபடிக்கு, விசுவாசிக்க விடாதபடிக்கு இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவையே கர்த்தர் என்று எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். பாருங்க, எல்லா அப்போஸ்தலர்களும் சரி, நம்ம எல்லா ஊழியக்காரங்க சொல்ற பாத்தீங்களா, பேதுரு, அப்போ பவுல் இப்படி சொல்லி, சின்ன பேர், அருளப்பேர், இவங்கெல்லாம் சொல்ற பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூடிய 12 சீசர்கள் விசேஷமானவர்கள். இதுல பவுல் அவர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர். ஆண்டவர் துன்பப்படுத்தின போது இயேசுவை அவர் தரிசனத்தின் மூலமாய் பார்க்கிறார். ஆனா இவர்கள் எல்லாருமே பாருங்க, இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வந்தார்கள், எங்களை அல்ல அப்படின்னா. நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்? அவர்களை நம் முன்மாதிரியாக வைத்து அவர்களுக்கு பலிகளை செலுத்தி அவர்களுக்கு நம் வழிபாடுகளை செலுத்துகிறதை யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களை நான் எங்களை சொல்லல, இயேசு கிறிஸ்துவை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளே நம்ம ஏமாத்தி கொண்டு விசுவாசிகளை இராதபடிக்கு, இயேசுவை விசுவாசிக்காதபடிக்கு அவர்களையும் வழிபடுகிற ஒரு வழிபாட்டுக்குள் கடந்து செல்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறார்? வெறுக்கிறார். ஏன்னா என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எந்த ஒரு மனிதனையும் கடவுளாக பார்க்க முடியாது. அவரே மெய்யான தேவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த தேவனான, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனிதருடைய அறியாமையை, அந்த அறியக்கூடிய அந்த காரியத்தை இருளாக்கி வைத்திருக்கிறான், கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவை அறிகிற ஞானம் நமக்கு வரணும். நம்ம பைபிள் வாசிக்கணும், அதுக்கு தான் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் செய்யணும், வேதத்தை ஒவ்வொருவரும் வாசிக்கணும். அநேக இடங்கள்ல வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது. இந்த வேத புத்தகத்தை நம்ம அனுதினமும் வாசிக்கும் பொழுது அந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்ம விட்டு விலகி போவான். கிறிஸ்துவை விசுவாசிக்க விடாதபடிக்கு வசனம் தெரிந்தாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனம் பேசும் நம்மளோடு. அப்ப ஒவ்வொருவரும் அனுதினம் இந்த வேதத்தை கண்டிப்பா என்ன செய்யணும்? வாசிக்கணும். உணவை உட்கொள்வது போல இந்த வசனத்தை நம்ம வாசிக்க ஆரம்பித்தோமானால் வேதத்தினுடைய எல்லா மகத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த கண் குருடை ஒருவேளை நம்மளை இந்த பிரபஞ்சத்தின் தேவனான் குருடாக்கி வைத்திருக்கிறானா என்பது இதுலயே நமக்கு தெரியும். ஏன்னா இயேசுவை விசுவாசிக்காதபடி நாம் இருப்போமே, ஆனால் நம்மளை என்ன செஞ்சிருக்கா? அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கணும். அதுல விடுதலை பெறணும்னா, அந்த தெளிவு உண்டாகணும், விசுவாசியாய் மாறணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். அப்படி வேதத்தை வாசித்தால் மாத்திரமே ஆண்டவருடைய அந்த காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். உலகத்தினுடைய அடுத்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். பெரியமானங்களே, கண்களை மூலம் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எங்க கண்களை குருடாக்கி வைத்த பிரபஞ்சத்து தேவனானவனை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இதை அறியாமை நிறுவல் எங்களுக்கு விலகும்படி நான் ஜெபிக்கிறோம். அறிகிற ஞானம் எங்களுக்கு பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.